நோட்டிஃபிகேஷன் இருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இதில் ஜெயிச்சு வந்துட்டா போதுங்களா? இந்தா ஜெயிச்சாச்சு, வேலையும் கிடைச்சாச்சு. மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு கொடுத்துடணும். ஓகே, அரோரா. இந்தா கூட வாரேன். ஜெயிச்சுக்கா மகளே, ஆனந்தமாக இரு. நீங்கள் யார் செல்லக்குட்டிகளே? அப்படியா? சார் என் தங்கங்கள்லாம் இந்தாங்க, புண்ணியமாக இரும்மா, வாழ்க. ஏய், யார்கிட்ட விளையாடுத? உன்னை மட்டும் தான் கூப்பிட்டேன். ஊடால உட்காந்துக்கிட்டு உத்தரவு கேட்கவே போய்விடல நீ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ராம்நாடு மதுரை உட்காரு. அடுத்த டைம் கூப்பிடுவோம். அடுத்த டைம் சாமி, அடுத்த டைம்ங்கிறது அடுத்த வாரமானு கேட்டுறாதீங்க. ஈவினிங் அங்கேயே நிற்கணும். வந்து ராம்நாடா அப்படின்னு அப்படின்னு ராம்நாட்டு பகுதி தன் மகனை பற்றி காக்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். வாங்க வாங்க. நீங்க கணவன் மனைவியாப்பா? நீங்க ரெண்டு யார் யாரு? தலைவன் தலைவி. மகன் எங்க இருக்கான்? கல்யாணம் முடிச்சுட்டானே, அவனா முடிச்சுக்கிட்டா நீ ஏற்றுக்கிடுவியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லடா. முதல்ல அவனா ஒரு பிள்ளைய கூட்டு வந்துட்டா ஏற்றுக்கிடுவீங்களா? என் தங்கங்களே, கால் வந்துட்டு வாங்க. அமைதியா இருக்கு. குழம்பிக்கிட்டே விடுதான் பாரு. என் பிள்ளை அப்படியா? என்னை மீறி செய்ய மாட்டான், உத்தமங்களா? சே, நல்லவங்களா? அப்படி நடக்காத. பக்கத்தில் அவனுடைய கிரக அமைப்புகளை போய் பார்த்தேன். இருதார யோகம் உடையவன். ஆனால் இப்போ மனதளவுக்கு ஒரு விருப்பம் அவன் உள்ளத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா, உன்கிட்ட மட்டும் சொன்னால் ஒப்பங்கிட்ட சொல்லலை. அதனால் அவனுடைய உள்ள மாறுமா மாறாதா அப்படின்னு கேட்டேன். மாறும் மாறும். அதனால் இன்னும் ஒரு 3 மாத காலங்களில் அவனுடைய வாழ்க்கைக்கும் நான் அமைச்சு தந்துடுறேன். இப்போ அவனுக்கு வந்து சம்பளம் அங்கே போதாது, புரியுதா? ஊருக்கு வந்துடலாமாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டை குழப்பமும் பேருக்கு லாத்திக்கிட்டு இருக்கு. இன்னொருத்தர் அவனுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசி அவனை குழப்பம் பண்ணுறாவ. சரியா? அந்த ஃபோனை கட் பண்ணதே அந்த பேவுள்ளே அங்கே இருக்க வைக்கேன். கால் வந்துட்டா நீ என்னடா நம்மகிட்ட எவ்வளோ பெரிய ஒயர்லெஸ் வச்சுருக்கோம். கர்மசாமிக்கு இந்தா உன் பிள்ளைய கஷ்டத்தை நீக்கி கை நிறைய சம்பளம் வாங்க வைக்கேன். மனம் நிறைந்த வாழ்க்கையை அமைச்சு தாரேன். உங்கள் கடன்களெல்லாம் தீர்த்து வீடு வாசலோடு பெருமையோடு வாழ வைக்க. செல்வ மக்களே, ஆனந்தமாக இருங்கள். பயிரார சாப்பிட்டு போங்கப்பா. உட்காருங்க. கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி ஆம்பளை பையனை பற்றி காக்க வந்தது. கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் தானா? பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மான் போன மாயம் என்ன. பையன் எங்க இருக்கான்? இப்போ அவன் வாழ்க்கையை பற்றி நான் என்னப்பா முடிவு சொல்லணும்? கால் வந்துட்டு வரலாம். அவர்கள் 2 பேர்களுக்குள்ள ஒரு மன உடன்பாடுகள் சரியில்லை. இவன் மனம் தேடுனா அவன் மனம் வாடுது, அவன் மனம் வாடுனா இவன் மனம் தேடுது. ஆக ஒருவருக்கு ஒருவர் விடாக்கொண்ட குடாக்கண்ட மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு குழப்பமாக இருக்கிறாங்க. அந்த 2 மனத்தையும் ஒருநிலைப்படுத்தி புனிதமாக வாழ வச்சா போதும்ல. கொஞ்ச நேரம் கண்களை முடிக்கப்பா.
கருப்பசாமி, இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு எனக்கு வரத்தை கொடுங்கன்னு சொல்கிறிய. இன்னொரு கேள்வி என்னடா? கால் வந்துட்டு வா பாரு. உருட்டுன்னு அடி தந்துட்டாருன்னா அடுத்த கேள்வி கேட்க விட மாட்டான்னு சொல்லி சூட்சமாக விரும்புதான். எவ்வளோ விவரமாக இருக்கான் பாரியா. கருப்பசாமிக்கு கொஞ்சம் நான் உண்மையை சொல்லுவேன், ரொம்ப விளக்கமாக சொல்லுவேன். நிறைய பேர்கள் ஒருத்தன் வந்தான், இந்த சாமி கூட்டத்தில் டான்னு உடைக்காரு, இவரை பார்க்க வேண்டாம்னு சொல்லி பாதியிலே நின்றுட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வந்தான், எப்பா நம்ம யார்ட்டெல்லாம் பழகணுமோ அதை புறம் சொல்லிவிட்டாரு, நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்மளும் இந்த பேரை மாதிரி மாட்டிக்கணும்னு சொல்லி அவனும் போயிட்டான். இப்படி நிறைய பேர் உண்மைக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட வராமல். என்ன ஆனால் நான் ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா அதுலேருந்து நான் கொஞ்சம் திருந்திக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் சூட்சமமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சூட்சமாக சொல்கிறத சுகமாக புரிஞ்சுக்கிடணும். உன்னுடைய மகன் இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து இருந்தாம்னா நீயும் உன் மனைவியும் இன்பமாக வாழ முடியாதுங்கிற ஒரு விதி இருக்குது. அந்த விதியின் அர்த்தம் என்ன என்பதை நான் கேட்கும் பொழுது, ஒரு தாலி ஏறுனா இன்னொரு தாலி இறங்கணும்னு சில அம்சத்தில் சில பேர்கள் பிறந்திருப்பாங்க. அதனால் நீ எடுத்த ஒரு சம்மதத்தின் வழியில் அந்த மங்களமான வாழ்க்கைக்கு அங்கே இன்பம் இருந்தால் இங்கே துன்பம் இருக்கும், இங்கே துன்பம் இருந்தால் அங்கே இன்பம் இருக்கும். ஆக இந்த இரண்டு பக்கமும் நீ இங்கே கூடி இருக்க, ஆனால் சுகமாக இல்லை, வேதனையோட ஆபத்தை சந்திய பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவன் தனியாக இருக்கிறான், பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறான். இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையிலே விளையாடுவது விதியா அல்லது கிரகமா கர்மாக்களா? இது கிரகம்தான். புரியுதா? இந்த கிரக நிலைகள் எப்போ மாறும்னு கேட்டேன். கொஞ்சம் கண்ணை முடிக்கா சனி பகவான்கிட்ட கேட்குறேன். ஐயா அப்படியா? பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை இந்த கால அவகாசம் இருக்குது. அதற்கிடையில் யாருக்கும் உயிர்கண்டம் இல்லாமலும் அவமானம் இல்லாமலும் பொருள் நஷ்டம் இல்லாமலும் காப்பாற்றி தந்தா போதுமில்லா, அள்ளி தந்திருக்கேன். ஆனந்தமாக இரு. கூப்பிடு கருப்பசாமியை. வெற்றி உண்டு மகனே, இந்தா தொழிலும் தாரேன், பணமும் தாரேன், சௌபாக்கியத்தோடு இருப்பாய். வெற்றி கருப்பசாமிக்கு. கருப்பசாமி ஆமாம் ஆமாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ராம்நாட்டு பகுதி பணங்களை நிறைய கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்த மகன். எதுக்குப்பா பணம் கொடுத்த? எத்தனை கோடி? 6 லட்சம். கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு முறை கால் வந்துட்டு வரலாமே. போட்டது முளைத்ததடி கண்ணம்மா. கண்ணம்மான்னு சொன்னாலே நமக்கு பாரதியார் நினைவு தான் வரும். என்ன கண்ணன் பாட்டு, கண்ணம்மா பாட்டு அவர் தானே எழுதினாரு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லாவல்ல ஈசன் லிங்க ரூபமாக உன் மனையிலே குடியிருப்பார். ஆனால் 3 ஆண்டு காலங்களாக உடலால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தவன் நீ. ஏதும் உயிருக்கு சேதம் ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகமும் ஒவ்வொரு நாள் இரவிலும் உள்ள கேள்விகள் உன்னை மனமும் உன் அறிவும் உரையாடிக்கொண்டே இருக்கிறதா? கால் வந்துட்டு வரலாம். என்ன உரையாடிக்கிட்டு இருக்கு? மனசும் அறிவும் உரையாடிக்கொண்டே இருக்கு. அப்படியெல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி மேலேருந்து உத்தரவாயிடுது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இழந்து போன பணம் சட்டப்படி வருமா, சாமி உன் சக்தியின்படி வருமா? சட்டம் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளே லாக் ஆகிடக்கூடாது. அதனால் அவனை கொண்டு வந்து பணத்தை தர வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். என்கிட்ட கேட்காம கொடுத்துடணும், வாங்கும்போது என்னை கேட்டு வாங்கணும். ஏண்டா ராஜன்? கருப்பசாமிக்கு உதவும் தருணம் உள்ளத்தில் தோன்றியதனால் ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்திலிருந்து உன்னை மாற்றி தரேன். கொஞ்சம் என்னைய உன் உள்ளத்துக்குள்ளே என்னையை மட்டும் நினச்சி பிரார்த்தனை பண்ணி பார்ப்போம். வெரி குட். இந்தா மகனே, உன்னுடைய செவிக்கு ஒருவர் மூலமாக அவன் பணம் தருவான், தரப்போகிறேன், கொடுக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை கேட்கும். அதில் நீ வெற்றி அடைந்தாய், பணமும் கிடைத்தாச்சு.
நல்லா இருப்பான், சந்தோஷமாக இருக்கும். 2025 அடுத்த வேலை நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி தன் மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனம் நொந்து கொண்டவன் யாரப்பா? வீட்டில் பொம்பளையாளுடைய ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தம் யாருக்கு இருக்கு? யாரு? மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி மனவேதனை அடைந்தவன் யாரு? வர வேண்டியதானே? ரெண்டு பேரில் யாருக்கு இருந்தானே? உன் மனைவிக்கு என்னடா செய்யுது? கால் வந்துட்டு வா. மதுரை வந்து கிட்னிக்கு ஃபேமஸ், சட்னிக்கு ஃபேமஸ். தம்பி நல்ல விடலை, நல்ல கால் வந்துட்டு வா. யார்கிட்ட போய் சொல்லுத நீ? நல்ல மன நிறைவாக கும்பிட்றான். உன் மனசை சாமிட்டு அடமான வை பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்னோர்களிட்ட சாபத்தின்படி இந்த நோய் வந்திருக்குமா, அல்லது உடல் இயக்கத்தின் காரணத்தால் தவறுகள் ஏற்பட்டு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு உனக்கு. உண்மையா? முன்னோர்களிட்ட சாபம் இல்லை என்று முடிவு. ஆனால் இந்த பிறவியில் இந்த கர்மாவில் அவளுக்கு இந்த நோய் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் அது உயிரை பாதிக்குமா, அல்லது உடல் அங்கத்தை வந்து சிதைக்கக்கூடிய நிலைமை வருமா, அல்லது மாற்று ஏற்பாடுகள் நடக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை உன் உள்ளத்தில் வைத்து என்னை பார்க்க வந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. கேட்டு பார்க்குறேனே. நாச்சியார் அம்மன் சொல்லி அங்கே எதுவும் தெய்வம் இருக்காடா? யாரடா அது? நாச்சியார் கோயில் இருக்குது. கும்பிட்டுருக்கியா அங்கே போய்? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். ஞானத்தின் பால் சென்றோம். நல்ல கண்களை மூடிக்கா, உடலை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவத்தால் உடல் காப்பாற்றப்படும், ஆபத்து ஏற்படாது. உன் பையனுக்கும் எந்த ஒரு உயிர்கண்டமும் ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். வீடு மாறி இருக்க வேண்டும் ஓராண்டு காலங்களுக்கு. மாறிக்கலாமா? இந்தா ஒரு முறை இங்கே கூட்டு வா, ஜெயிச்சு தரேன், குணமாக்கி தரேன், வெற்றி ஆகும். இந்தா கடன்களை திருத்தி செம்மையாக இருக்க வைக்க மகனே, நல்லா புண்ணியமாக இருக்கு. சாப்பிடாம பேரக்கூடாடா தம்பி, புரிஞ்சுக்கா. யாருக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்காரா? கேட்டுக்கோங்க. அப்படியா? யாருப்பா பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறாங்களா? யார் யாது? ஃபாரினுக்கு பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம், பாஸ்போர்ட் எடுத்துருக்கா பிரயோஜனம் இல்லை. கால் வந்துட்டு தூங்கியாச்சா? நீங்கள் அங்கே போயிருங்க. சின்னடா ராஜன், அவர் வயசு ஆகிடுது, 80 வயசு ஆகிடுதாப்பா. 80 வயசு ஆகிடுது. இன்னொரு தரம். எல்லாம் இங்கே நடந்து கொடுங்க, அதுவும் சேர்ந்து நடக்குங்கயோ. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் நிறைய கடன்களும் இருக்கிற பொருட்களை விலை பேசி கொடுத்து வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கம் உற்றார் உறவினர்களால் போட்டி பொறாமையால் உடலில் பாதிப்பும் பிரச்சனையும் நடந்து நிறைய அளவில்லாத செலவிடுகள்லாம் செஞ்சிட்டீங்க. இதுக்கு மந்திரவாதி பூஜாரின்னு சொல்லி அலைஞ்சதில் பாதி போயிடுது. உண்மையா? அங்கே வாங்கி போட்டிருக்க ஒரு இடத்த கூட பேண முடியாத ஒரு குழப்பமும் வச்சிருப்புமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகமும் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட ஒரு செக்யூரிட்டி மாதிரி எழுதி கொடுத்து கடன் வாங்கி தான் இந்த பணத்தை நீ கட்டணுங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதனால் கெட்டின பணம் வேஸ்ட் ஆகிடவும் கூடாது. மெடிக்கல் பிட்டிலையோ அல்லது வயதை வச்சோ நம்மளை குழப்பம் பண்ணிடக்கூடாது. ஒரு சான்ஸு கொடுத்தா போதும், இந்த கடனை அடைச்சிக்கலாம், வாய்ப்பு கொடுத்துடலான்னு கேட்குறேன்.
அந்த சான்ஸை நான் தரேன். போனோடனே வேலையும் கிடைக்கும். அங்கே ஒரு லாட்ரி சீட்டும் விடும். ஜெயிச்சுட்டு ஓடி வந்துரு, காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, அடுத்த வாரமே நீ உனக்கு அது சம்பந்தமான செய்தி, நல்ல செய்தி வந்தாச்சு. இந்தா கிடச்சாச்சு, நல்லா இருக்கும். அப்படியா? என்ன பத்திரத்தை கிழிச்சு போட்டாங்களா? யாரு? என்னப்பா ராமநாட்டு போயில தன்னுடைய இடம் வீடு சம்பந்தமான ஒரு பத்திரம் சேதமடைந்திருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் யாருக்கு? ஆமாம், வா. என்னம்மா பத்திரம் கொண்டாமாங்க ராமநாடா? உனக்கு உனக்கு என்ன பத்திரம்? நீ கொஞ்சம் தள்ளி நின்று அடுத்த நீயான்னு பார்ப்போம். இங்கே நின்று பத்திரம் சேதமடைந்தது. புது பத்திரம் போட்டிருக்கீங்களா, டூப்ளிகேட்டா நகல் எடுத்திருக்கியா நீ? ஒரிஜினல். என்ன பத்திரத்தில் என்ன பிரச்சனை? உயில் ராமநாடா உங்களுக்கு? தொண்டி சார், கரெக்டு தான். அந்த பகுதி தான். கொஞ்சம் வச்சுக்கா, நான் கண்ண முடி பார்க்கட்டும். ஏன் 17 பேர் வராங்க. பங்குதாரர்கள் எத்தனை பேர்? 2 பேர். எத்தனை பேர்? 17 பேர் கணக்கில் இருக்குது. 3 பேர் அவாய்டு பண்ணி வச்சுருக்கு. இல்லை போடி அந்தால காலில் வந்துட்டு வா. தம்பி பங்கு கேட்கான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா செல்லம்மா. ஏக்கா, இது மாதிரி பத்திரம் 4 பேர் கையில் வச்சுருக்காங்களாக்கா? இதை மாதிரி 4 பேர் இந்த பத்திரத்தை வச்சுருக்காங்க. உனக்கு இதில் அந்த உன் பங்கு கிடைச்சா போதுமா, இல்லாட்டா யாருமே அவங்க இதுக்கு வரக்கூடாதா? கரெக்டாக 7 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஆமாம், கோர்ட்லேருந்து இது சொந்தமாக ஒரு ஆர்டர் வர வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது, ஆர்டர் வர வேண்டியிருக்கு. அதை உங்கள்கிட்ட மறைச்சிருக்காங்க. அது வந்து சேரும். 7 மாதத்தில் விற்று தரேன். உன் பங்கு உருப்படியாக உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தெய்வீக பணியும் தொடங்கும். வெற்றி உண்டு. 7 மாதம் கழித்து தொடங்குவோம். சரியா? அந்த பொறுமையாரு, வெற்றி அடைஞ்சுக்கா, மகிழ்ச்சியாக இருப்பாய். ஹரிவோம் நமோ நாராயணாய நமக. திருப்பூர் அடுத்து அழைக்கிறேன். ராமநாட்டு பகுதிகளை. திருப்பூர், இந்த ஊரு 1000 ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. பொண்டாட்டி மயக்கத்தில் எழுதின பாட்டு. ஏம்மா என்ன ஒன்று நான் கூப்பிடவே இல்லை? திருப்பூர்னு கூப்பிட்டுருக்கேன், நீ தான் திருப்பூராப்போ? அட்ரா 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 அட்ரா. கருப்பசாமி, என் வீடு வாசல் சொத்து சம்பந்தமாகவும் என் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. என் பொண்டாட்டி சம்பந்தமான ஒற்றுமை குறைவிலையும் ஒரு குழப்பம் இருக்குது. என் வாழ்க்கையில் கடன் கப்பிகளும் இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கான் ஒருத்தன். யாரப்பா அவன்? உனக்கு இது என்னடா சொத்து இருக்கா? கொண்டா பார்ப்போம். சொத்து சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு குழப்பம், மனைவி சம்பந்தமான விஷயத்திலையும் ஒரு குழப்பம். கால் வந்துட்டு வா. ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னா என்ன? விவரமான என்னடா உன் மனைவிக்கு உனக்கு என்ன கருத்து வேறுபாடு?
அவள் சொல்ல நீ கேட்டுற வேண்டியது தானே. இப்போ உள்ள பொம்பளை நிறைய பேர் புருஷன் வந்து நம்ம சொல்ல கேட்கணும்னு தான் நினைக்கா. அவன் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் சரி நம்மகிட்ட மடப்பெயலாக கிடக்கணும் அப்படி நினைக்க நீ நிறைவேற்ற வேண்டியது தானடா. பிழைக்க முடியாது. யார் ராமசாமி? அப்படியா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வா. இன்னொரு தான் கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன் இதுக்குலாம் கேட்காத, உன் மேலே ஒரு குற்றம் இருக்காது தான். வா. பிரத்தியாருக்கு உதவி செய்தவன்னு சொல்லி குடும்பத்துக்கு தெரியாமல் பிரத்தியாருக்கு பண உதவி செய்கிறது, பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு சாட்சி கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் குற்றம் தானடா. அதனால் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பரவாயில்ல, இந்த இட விஷயத்தை உனக்கு வெற்றியாக்கி தரேன். உன்னுடைய மனைவிக்கும் உனக்கு உள்ள மனவேதனைகளை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இப்போ நிறைய கடன் பட்டிருக்க, என்ன லட்சக்கணக்கான கடன்களை பெற்றிருக்க, அவைகளை தீர்க்கிறதுக்கு இந்த உழைப்பால் முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது கருப்பசாமி. அதனால் நீ நினச்சா எனக்கு சுருக்கமான வழியில் என் கடன் தீர்ந்துடும். அதுக்கு என்ன வழி? நீங்கள் ஏற்கனவே போன ட்ரிப்பு சொல்லியிருக்கிய அமாவாசையில் நிறைய மக்களுக்கு அதிர்ஷ்டம் விழக்கூடிய அளவுக்கு நான் தவம் இருக்க போகிறேன் அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிய அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணி எனக்கு ஒரு லாட்ரி சுட்டு விழுந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இவன் எண்ணத்தில் இருக்கா இல்லையாடா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் காளி மாரி என்னும் தெய்வங்கள் இடதுபுறத்திலே இருக்கிறது. குப்பண்ணன் ஒரு சாமி வரார, அது எங்கப்பா இருக்காரு? கற்பராய நான் இருக்கேன். ஆனால் குப்பண்ணம்னு ஒரு சாமி வராரு, அது இருக்க இடத்த சொல்லுதேன் பாரு. உன் இடத்துல இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு இடையில் பழைய காலத்து ஒரு கட்டடம் இடிஞ்சு அதுக்கிடையில் ஒரு மரமும் அதுக்கிடையில் ஒரு சாமியும் சில குடும்ப தெய்வங்கள் வணங்கக்கூடிய தெய்வமும் இருக்குது. புரியுதா? ஆனால் இப்போ ஈராண்டு காலங்களாக உன்னுடைய தோட்டம் சொந்தமான விஷயத்தில் உனக்கு வருமானமும் குறைவு. அதே மாதிரி அந்த இடம் சம்பந்தமாக தேவையில்லாமல் வழக்குகளும் வாக்குவாதமும் வந்து டென்ஷன் கூடுதல். இதற்கிடையில் வீட்டுக்குள்ள மருத்துவ சொந்தமான செலவீடுகளும் நோய்களும் வந்து தீட்டிக்கிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் பாதிக்கப்பட்டு கிடக்கு. இவைகளெல்லாம் நீக்கி தரணுமே. இது நடந்தது எப்படி? அந்த காரணமும் தெரியணும், அதுக்கு விடையும் எனக்கு வேணும். இதான் உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு சரி, ஒரு இடத்துல நம்முடைய பணம் சிக்கிக்கிடுது, அதையும் வாங்கி தரணும். சரிண்ணா? பணத்தையும் வாங்கி தந்துடுறேன், விஷயத்தையும் முடிச்சு தரேன். 2 பேர்கள் மாந்திரிகம் சொந்தமான விஷயங்களை செய்து உன்னுடைய மகசூல்கள் விவசாய இடங்கள் சம்பந்தமான விஷயத்தில் குழப்பம் செய்திருக்கிறார்கள். அதை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன். என்னை பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு மகனே. கர்மசாமி, ஆமாம், அதே திருப்பூர் எல்லை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. திருமணம் சம்பந்தமாக யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்குப்பா? உனக்கு தான். செந்தூர்வாய் சிரிப்பை சென்னிமலை தல்னில். சென்னிமலை முருகன் மாறானே பேர் கேளா? சென்னிமலையிலிருந்து முருகன் வராரு. ஒரு முறை ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா? கால் வந்துட்டு வாங்க. ஏன் பழனி இருக்குது, திருச்செந்தூர் இருக்குது, திருப்பரங்குன்றம் இருக்குது. ஏப்பா சென்னிமலையில் சொன்னேன்?
வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன. தெரியுமா அதை பற்றி? என்ன சாமி மசால் சாமான்லாம் சொல்லுதாரு கேட்கக்கூடாது. உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கை அம்சத்தை பார்த்தேன். இருதார யோகமுடைய வம்ச வழிகள். அதனால் இந்த கல்யாண சம்பந்தமான விஷயத்தில் கருநாகம் சுழண்டு கிடக்கின்ற விதி, நாகம் சம்பந்தமான தோஷங்களும் சூழ்நிலைகளும் பிள்ளைக்கு இருக்குது. இந்த மாற்ற நிலைகளை உருவாக்குவதற்கு என்ன செய்தால் சரிவரும் அப்படின்னு நான் கேட்டேன். 9 திங்கட்கிழமை எம்பெருமான சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்ய வேண்டும். அதுவும் அவன் பெயருக்கே செய்ய வேண்டும். சரியா? இவைகளெல்லாம் செய்து வர திருமண காலங்களை வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். என்ன, புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். பார்த்து கொள்ளணும். என்ன 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். கோர்ட்டுக்கு எதுவும் போதாந்தான் என்கிட்ட சொல்லாமல் போயிடாத. கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை. மணக்கோலம் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தில் வேதனையுடன் வந்த மகன். சாமி அங்கே இருக்கார, அவருடைய அடியார் தான் நான். தம்பி இன்னொரு தரம். அப்படியா? ஒரு கேள்வி கேட்கணுமா? கேட்ட பிறகு பதில் சொல்லவா? காசிக்கு போயிருக்கியா? இதுக்கு முன்னால் பணம்னு நினச்சியா? காசி தீர்த்தம் எங்கேயாவது கிடைக்குமா? வாங்கிக்கலாமா? சரி, கால் நோட்டு. நாடிச்சோயிடமா கேட்டு பார்ப்போம். தம்பி 7 நாடிச்சோயிடம் பார்த்து எதுவும் எழுதுனியாடா? நாடிச்சோயிடம் பார்த்து எழுதியிருக்கே. அது வர அந்த பக்கம் உனக்கு யாரும் விழாவாரியாக எதுவும் சொன்னாங்களா? ஒன்றும் சொல்லலை. உனக்கு ஒரே முடிவு தெளிவாக சொன்னால் போதுமா? உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு உங்களுக்கு உறவு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தாய்மாமா எத்தனை பேர்? அவனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஏம்னா தாய் வழியை சார்ந்தவர்கள் செய்த பாவங்கள் படி உனக்கு இதுவரை இல்லற வாழ்க்கை தொடங்கலை. அவனுடைய பாத நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு திருநீர் பூசிட்டு வரக்கூடிய வெள்ளி போய் அடுத்த வெள்ளி என்னை வந்து பார். கல்யாணத்துக்கு வழிவகுத்து தாரேன், பொண்ணவும் தாரேன். இந்தா நல்லாரு, வெற்றி அடைவாய். கர்மசாமி ஆமாம், அதே திருப்பூர் எல்லை. கர்மசாமி என் மகனுடைய ஆரோக்கியத்தையும் அறிவையும் தெளிவு பண்ணி கொடுன்னு கேட்டவன். கண்ணங்காரு தகடி கட்டழகன் தொட்டடி நடை போட்டாளடி. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வரலாம். நல்ல கண்ணை முடிக்கலாம்ப்பா. உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை எப்படியாவது அவன் மனத்துக்குள்ளே புகுந்து நான் அவனை இங்கே கூட்டு வந்து குணமாக்கிறதேன். கண்ணை முடிக்கா, நிமிந்து உட்காந்து கண்ணை மூடு பார்ப்போம். என்னைய நினச்சிக்கா. இந்தாப்பா, உன் மகன் இந்த கோயிலுக்கு வருவான். கூட்டு வா, குடமாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். நல்லா இருக்கும். அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஆப்ரேஷன் திருப்பூர் எல்லை. அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்பட்டது யாருக்கு? யாருக்குப்பா ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் என்னம்மா ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. அப்படியா? கொடுத்துருவோம், வேற ஒன்றும் பேச வேண்டாம். சரி, ஓகே. என்ன வேணுமோ கேட்டுக்கலாமா? என்ன வேணும்? சரியாயிரும். அடுத்து இதில் எந்த ஆபத்தும் வராது. அடுத்த ஆப்ரேஷன் தேவையும் இல்லை. நோயை வளராமல் காப்பாற்றுறேன். பக்கத்தில் வா. கருப்பசாமின்னு மனத்துக்குள்ள நினை பார்ப்போம்.
இந்தா உன் பிள்ளைய அவங்கள்ட்ட வந்து சேர்த்தாச்சு. நல்லா இருக்கு. புண்ணியமாக இருப்பாய் மகளே, ஆனந்தப்படு. தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் மனவேதனையை பற்றி ஒரு பெண்மணி கேட்க வந்திருக்கிறாள். பெண்ணரசி. என்னம்மா, யாரை பற்றி கேட்க வந்த? மருமகா எங்கே இருக்கா? ஒன்று உங்களுக்கு சேராமல் இருக்கா? சேராமல் இருக்கா? கால் வந்துட்டுவாங்க. அது என்ன ஏற்காடுனா எந்த ஊருப்பா? ஏற்காடு ரோடு, சிலநாயக்கன்பட்டி ஏற்காடு ரோடு, அந்த ரூட்டில் போமே அதானே? அதானே சேலம். இவரியா? அப்படியா? வரலாம். இல்லற வாழ்க்கையை பற்றி அவளுடைய மனநிலைகள் அடித்தளத்தில் பாதிப்பு ஏற்பட்டது ஏன்? உனக்கு தெரிஞ்சு கட்டி கொடுத்தாங்களா, தெரியாமல் கட்டி கொடுத்தாங்களா? கால் வந்துட்டு வா. சொல்லலாம். வரலாம் மகனே, வா. ஓயாமல் காலில் விழுந்து அனுத்துக்காவும். முடிவு எடுக்க வேண்டாமா? கண்ணை மூட கொஞ்ச நேரம். கர்பசாமி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் அவளுடைய உடல்நிலை சரியாகி மீண்டும் எனக்கு வந்து சேர்வாளா அல்லது வேறு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. அவளை திருத்தி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. திருந்திருவாள் அப்படின்னு முடிவாயிடுது, நல்லாயிரும்னு முடிவாயாச்சு. நான் கொடுக்குற கனியை கொண்டு கொடுறா, தெளிவடைஞ்சிருவா. வா. இந்த கனியை அறுத்து சாறு பொழிஞ்சு குடிக்க வை, ஜெயிச்சு வந்துடுவேன். இதை உன் வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. இதை அவள் தலை பக்கத்தில் வை. 3 வாரத்தில் தெளிவடைந்து வருவாள். வெற்றியாகி தரேன். சொல்லு சொல்லு சொல்லு. அந்த மைக்கு கொடு. எங்கள் ஊர்லேருந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும் வேண்டுனாங்க கருப்புசாமி நினச்சிங்க. எங்கள் ஊர்லேருந்து பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனாங்க கருப்புசாமி நினச்சிங்க. வேலை கிடச்சிருச்சு. அதனால அவங்க பையன் சம்பளம் வாங்கி எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. கொண்டு கொடுத்துருங்க உங்களுக்கு அப்படின்னு சாமி கொடுத்து சொல்லுங்க. சரி, புண்ணியம். இதே மாதிரி அன்னைக்கு நாகர்கோயிலிருந்து ஒருவர் இந்த மகளே ஐஸ்வர்யமாக கொடுத்துரு, சந்தோஷம். ஒரு பிள்ளை வாய் பேசாமலே இருந்திருக்கு. இங்கே வந்து சாமி கூட்டு போனோடனே சொன்ன மாத்திரத்தில் பேசிக்கிட்டு தான் அவர் கொண்டு தான் அன்னைக்கு காணிக்க செலுத்தி போனார். அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். என்னப்பா கைதுறதுக்கு யோசிக்க. கர்மசாமிக்கு யார் அவன்? அப்படியா? கல்யாண வாழ்க்கை தொடங்கும் பொழுது குழப்பம் வந்து விட்டது என்று சொல்லி மன வருத்தம் அடைந்தது யார்? யாருக்கிடாது? கல்யாண வாழ்க்கை தொடங்கும் பொழுது மனக்குழப்பம் வேதனை ஏற்பட்டது. யாருக்குயா? அக்கா பிள்ளைக்கு. கால்னு சொல்லலாம். சரி, எப்படியோ ஒரு அடையாளம் கிடைச்சிடுன்னு வந்துட்டார் அவர். உட்காரலாம். உங்கள் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆடினது யாருப்பா? வந்துச்சு. இப்போ அவங்கள கும்பிடுறீங்களா?
நீங்கள் செய்யலை. இப்படி இருதரப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தெய்வ சக்தி பாதிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் உன் வம்ச வழியில் இல்லற வாழ்க்கை தலைக்காமல் ஒரு பெண்ணின் வாரிசு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாவநிலைகள் மாறுமான்னு கேட்டேன். ஒரு முறை ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு, ஆமாம், குளிச்சுட்டு வெற்றி அடைந்தால் தை மாதத்துக்குள்ளே அந்த வாழ்க்கை மீண்டும் என்ன செய்யும்? பூரணமாயிரும். இப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கடன்களும் மனத்துயரங்களும் உண்டு. அந்த கடனை தீர்த்து ஒன்று நான் தெளிவாக வாழ வச்சிட்டோம்னா உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாயிரும். காலில் விட்டுவா 1ஆம் தேதியை 9 மாதமாக மாற்றி தரேன். அதுக்குள்ள உனக்கு படத்தை தந்துருக்கேன். போ. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. புளியரை வழிபாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிபாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிபாட்டு மாளிகை மாறு கருப்பசாமிக்கு 9 நாளில் கிடைக்கும்.